தங்கம் ஒரு மதிப்புமிக்க ஒரு பொருள். இந்த உலகத்திலேயே வேற எந்த பொருளுக்கும் 2000 வருஷத்துக்கு மேல வரலாறு கிடையாது. வேல்யூவும் கிடையாது. டாலர் அழிஞ்சாலும் சரி, ட்ரம்ப் பரதேசம் போனாலும் சரி, ரஷ்யா போரை நிறுத்தினாலும் சரி, கோல்டோட வேல்யூ குறையாது. நான் சொல்றது இன்னைக்கு நேற்று இல்லை, இன்னைக்கு கூடலாம், நாளை கழிச்சு குறையலாம். நான் 14,000 விற்கும், நாளை கழிச்சு 13,200 போகும், அதுக்கடுத்து 11,000 போகும். ஆனால் அதுக்கு அடுத்த நாள் இல்லை அடுத்த மாதம் அடுத்த வருஷம் அது 20,000. கோல்டை வாங்கி சைனா ஸ்டாக் பண்ணுறான், இந்தியா ஸ்டாக் பண்ணுறான், யூஎஸ் ஸ்டாக் பண்ணுறான், அப்படின்னு ரஷ்யா ஸ்டாக் பண்ணுறான்னா இங்கே ஏறும் அப்படின்ற ஒரு கால்குலேஷனில் தான் இவங்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வரலாற்று படி பார்த்தீங்கன்னா 3000 வருஷமாக தங்கம் ரேட்டு குறையவே இல்லை. தங்கம் லாங் டேர்ம் என்றைக்குமே அழிவு இல்லாதது. இப்போ ஒரு போர் எல்லாம் அழிஞ்சு போய் பிரச்சனை வந்தால் தான் இவங்களுக்கு தெரியும். தங்கம் இருக்கிறவங்க தான் புரியாது. இப்போ நீங்களே தங்கம் வச்சுருக்கீங்க, ஒரு போர் வருது, எல்லாம் இதாகி போச்சு, அமெரிக்கா ஏதோ ஒன்று வருது அப்படின்னா தங்கம் இருந்தால் நீங்கள் எங்கிட்ட போய் கூட அதை விற்று தொலைச்சிக்கலாம். உலகத்தில் எங்கே வேணாலும் தங்கத்தை விற்க முடியும். அமெரிக்க டாலர் வேல்யூ ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அங்கேருந்து வர்ற காசு நமக்கு ஜாஸ்தியாக இருக்குல்ல, அந்த காசை நம்ம வெளியில் போய் இப்போ காட்டும்போது நம்ம வேல்யூ இருக்கும். நம்ம காசு சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம பேர் கெட்டு போனால் அதை பற்றி, இந்திய ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியாக இருந்தால் பேர் கெட்டு போச்சுன்னா அதை பற்றிலாம் நம்ம கவலை இல்லை. திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் நல்லாசிகளுடன் கழக இளைஞரணி செயலாளர், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர், நமது நம்பிக்கை நாயகர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று சிறப்புரையாற்ற February 22 அன்று கோவை கருமத்தம்பட்டியில் நடைபெறும் திமுக இளைஞரணி மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி. செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். வெல்வோம் 200 படைப்போம். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ நீங்க தொடர்ந்து தங்கம் விலை சம்பந்தமாக பல கண்டென்ட்ஸ் நீங்க தொடர்ந்து உங்க ஊடகத்திலும் சரி பல ஊடகங்களையும் நீங்க பேசிட்டு வரீங்க. இப்போ அண்மையாக ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. நீங்க ஆல்ரெடி நம்ம ஊடகத்திலேயே பதிவு செஞ்சிருக்கீங்க. இதுல அரசியல் கலந்துருச்சு. அரசியலை அப்புறப்படுத்தி நம்ம பார்த்தோம்னா அந்த விலை நிர்ணயத்தை பத்தி நமக்கு புரிதல் இல்லை அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்கீங்க. இப்போ டாலருடைய அந்த டிஃபென்ஸ் சுத்தமா இல்லை. டாலருடைய வீழ்ச்சியினுடைய எதிரொலியாக தான் இப்படிப்பட்ட ஒரு தங்கம் விலை உயர்வு காரணம் அப்படின்ற ஒரு தகவலும், ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இடையே ஒரு திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாகவும், அந்த பேச்சுவார்த்தை ஒருவேளை சுமூகமாக எட்டி ரஷ்யா டாலருடன் வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ளும், அதே போல உக்ரைன் வாரை அவங்க முடிவுக்கு கொண்டு வந்தால் இந்த ஆண்டினுடைய இறுதிக்குள் தங்கம் விலை 40% வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. டாலர்னோட மதிப்பு ஆட்டோமேட்டிக்கா கூடிடும். ஸோ எந்த நாடுமே கோல்டை அதிகமா ரிசர்வ் பண்ணி அதை டிஃபென்ஸ் பண்ணி இருக்காது அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்குது. ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸ்ல என்ன போய்கிட்டு இருக்கு சார்? அதாவது தங்கத்தோட ப்ரொடக்ஷன் கம்மி. அதோட நம்ம இந்த அன்றாடம் போர்டு தொங்க விடுவாங்கல்ல, இன்றைய தங்கம் விலை கிராமுக்கு 200 ரூபா குறைஞ்சிருக்கு, கூடியிருக்கு 14,100 ரூபா, நேற்று 14,400 ரூபா அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம தங்க நகை வியாபாரியோ ஏஜென்ட்டோ கிடையாது. ஒன்று. ஜியோ பாலிட்டிக்ஸை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் ஒரு மதிப்புமிக்க ஒரு பொருள். இந்த உலகத்திலேயே வேற எந்த பொருளுக்கும் 2000 வருஷத்துக்கு மேலே வரலாறு கிடையாது, வேல்யூவும் கிடையாது. புரியுதா? அது முதல்ல புரிஞ்சுக்கணும். தங்க வியாபாரிகள் வேற, அதே மாதிரி இந்த தங்கத்தை பற்றி உட்காந்து இதாக பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, இது இத்தனை இப்படி ஏறும், தான் அப்படி ஏறும், இப்படி ஏறும், மார்க்கெட்டில் நாஸ்டாக்கில் இப்படி இருக்குது, இதில் இருக்குது, இவன் வாங்கியிருக்கான் தங்கம், சைனா வாங்கி குவிக்கிறான், அதனால் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் தங்கம் ஏறுதுன்னு பேசுகிற குரூப் வேறு. அதுக்குள்ளே நம்ம போய் விரும்பல. இந்த பக்கம் தங்க நகை வியாபாரிகள், அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள்லாம் இன்றைக்கி இப்படி இருக்குங்க, அடுத்த வாரத்தில் கூடலாம் குறையலாம், இன்றைக்கி இப்போ சைனா 10 டன் தங்கம் வாங்கியிருக்கு, ஸோ அதனால் இங்கே விலை ஏறிருக்கு டாலர், இதுக்கும் நம்ம பேச வரல. அது கிடையாது. இது என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஒரு விஷயத்தை ஆழமாக நீங்கள் ஆய்வு பண்ணணும். சும்மா இந்த பேப்பரில் வருது, இந்த அவன் சொல்கிறான், இந்த இவன் சொல்கிறான்றதெல்லாம் அவன் அன்னன்னைக்கு சொல்லுவான், அடுத்த வாரம் வேறு மாதிரி மாறிடும். அது அவர்களுக்கே தெரியும், பார்க்குறவங்களுக்கும் தெரியும். ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தங்கம் வேல்யூ ஏன் கூடிக்கிட்டே போகும், குறையாது அப்படின்னு பார்த்தா, ஒரு காரணம், தங்கம் 2000 வருஷத்துக்கு மேலே, 3000 வருஷத்துக்கு மேலே தங்கம் மட்டும்தான் மார்க்கெட்டில் வேல்யூபிளாக இருக்குது.
மதிப்புமிக்க பொருளா பொருளா 3000 வருஷத்துக்கு மேலே நமக்கு ஹிஸ்ட்ரியில் இருக்கிற படி வரலாற்றின்படி பார்த்தாலும் ஓகே. தங்கம் தான் வேல்யூவாக இருக்குது. ம். இடைப்பட்ட காலத்தில் பல மெட்டல் வேல்யூபிளாக வந்து உச்சத்துக்கு போய் கேவலமாக போயிருக்கு, நாய் தட்டு மாதிரி ஆயிருக்கு. ஓ. ஒரு காலகட்டத்தில் 18ஆம் நூற்றாண்டில் அலுமினியம் கண்டுபிடிச்சாங்க. 19ஆம் நூற்றாண்டில் அலுமினியம் வந்ததுன்னா ஃப்ளைட்டுக்கெல்லாம் அதை தான் கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணாங்க. அப்போ என்னன்னா, நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா பக்கிங்ஹாம் அரண்மனையில் வர்றவங்களுக்கெல்லாம் விருந்து அலுமினிய தட்டில் தான் வச்சா தான் மரியாதை. ஓ. அப்போ சில அதிபர்கள்லாம் வரும்போது எனக்கெல்லாம் அலுமினிய தட்டில் வைக்கல, தங்கத்தட்டில் தான் வச்சாங்க, வெள்ளி தட்டில் தான் வச்சாங்க, உங்களுக்கு மட்டும் அலுமினிய தட்டில் வச்சுருக்காங்க, அப்போ உங்களை என்னையும் பிரித்து பார்க்குறாங்களான்ற மாதிரிலாம் சண்டை நடந்திருக்கு. ஆனால் அதே அலுமினிய தட்டு நீங்கள் நாய்க்கு வச்சாலும் திங்காதுன்றது தெரியுதா? புரியுதா? நாய்க்கு இப்போ அலுமினிய தட்டில் வச்சாலும் எந்த வீட்லையுமே அலுமினிய தட்டே இருக்காது. அதுக்கப்புறம் ஜெயிலில் வச்சாங்க அலுமினிய தட்டு கொஞ்ச நாள். கேவலமாக போய் ஜெயிலில் கைதிகளுக்கு அலுமினிய தட்டு கொடுப்பாங்க, டம்ளர் அலுமினிய தட்டு. இப்போ அங்கேயும் வைக்கிறது இல்லை, ஏன்னா அது நெளிஞ்சு போயிடும், அது வேஸ்ட்டு. அப்போ ஒரு மெட்டல் எவ்வளோ டாப்பில் போய் கேவலப்பட்டதுக்கு ஒரு பெரிய உதாரணம் அலுமினியம். ஆனால் இந்த 3000 வருஷத்தில் ஒரே லெவலில் மன்னர்களும் ராணிகளும் பயன்படுத்தினது மக்களுக்கான ஒரு விஷயமா எப்படி இருக்கு? தங்கம் இன்னைக்கு வேல்யூபிளாக இருக்கு, நிலைத்திருக்கு. ஆமாம். அதே மாதிரி மன்னர்கள் பயன்படுத்தியது ஒரு கட்டத்தில் கேவலமாக போனதுக்கு ஒரு உதாரணம் அலுமினியம். அது மட்டும் இல்லை, இப்போ டீ எடுத்துங்க, தேயிலை. டீ ஒரு காலத்தில் வந்து சைனாவில் கண்டுபிடிக்கப்பட்டது வந்து மன்னர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடியதாக இருந்துச்சு. அரச குடும்பம் மட்டுமே டீயை பயன்படுத்தினாங்க. புரியுதா? வெறும் டீ சாறு, தங்கச்சாறு மாதிரி இருக்கும். டீயை காய்ச்சினீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படியே அந்த பிராந்தி கலரில் அப்படியே தங்கச்சாறு மாதிரி இருக்கும். அப்போ அதோட வேல்யூவே வேறு. அதை வந்து அப்புறம் ஹியூமன் கேட்டலிஸ்ட்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் பாலை ஊற்றி தயிரை ஊற்றி என்னத்தையோ பண்ணி டீயை ஆக்கினாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி சீரழிஞ்சு 50 காசு 4 நாக்கு வந்து இன்றைக்கி 10 ரூபாய்க்கு விற்கிட்டு இருக்கு. தெருவா டீ ஊற்றிட்டு இருக்காங்க. அப்போ டீக்காக போரெல்லாம் நடந்திருக்கு. ஓ. தேயிலைக்கு போர் நடந்திருக்கு. ஓகே ஓகே. இன்னைக்கு தேயிலை நிலம் என்ன? முக்கு கடையில் 10 ரூபா, அந்த கடையில் 8 ரூபா, அந்த கடையில் 12 ரூபா ஆயிடுச்சா? யார் வேணாலும் குடிக்கலாம். பிச்சைக்காரன் கூட 12 ரூபா கொடுத்தா டீ கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ டாப்பில் மன்னர்களும் அரச குடும்பம் மட்டும் குடிச்சிட்டு இருந்த டீ என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு கேவலமாயிடுச்சு. ஆனால் தங்கம் எப்படி இருக்கு? அப்படியே இருக்கு. அதுக்கடுத்து உப்புக்கு போர் நடந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒரு மூட்டை உப்புக்கு ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போரே நடந்திருக்கு. ஓ. இது ஒரு காலம். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் பண்ணால் தெருவா அண்ணாச்சி மூட்டையில் கட்டிட்டு உப்பு ஊற்றிருந்தேன், படி 1 ரூபாய்க்கு, படி 10 காசுக்கு. இப்போ கூட பார்த்தோம்னா மளிகை கடையில் பெரிய பெரிய கடைகள் எல்லாம் கடையை சாத்திடுவாங்க, உப்பு எப்பவுமே வெளியே தான் இருக்கும். ஆமாம், எவனு எடுத்துட்டு. ஆனால் அதே உப்புக்கு போர் நடந்திருக்கு பிரான்ஸில், உள்நாட்டு கலவரமே நடந்திருக்கு. இப்போ இதெல்லாம் நம்புவீங்களா நீங்கள்? ஆனால் அப்பையும் தங்கம் அதே வேல்யூவில் இருக்குது, இப்பயும் இருக்கு. புரியுதா? இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? புரியுது. டாலர் வந்து அழிஞ்சாலும் சரி, ட்ரம்ப் வந்து பரதேசம் போனாலும் சரி, ரஷ்யா போரை நிறுத்தினாலும் சரி, கோல்டோட வேல்யூ குறையாது. நான் சொல்கிறது இன்னைக்கு நேற்று இல்லை, இன்னைக்கு கூடலாம், நாளை கழிச்சு குறையலாம். நீ நான் 14,000 விற்கும், நாளை கழிச்சு 13,200 போகும், அதுக்கடுத்து 11,000 போகும். ஆனால் அதுக்கு அடுத்த நாள் இல்லை அடுத்த மாதம் அடுத்த வருஷம் அது 20,000 போயிடும். இதுதான் கோல்டோட வேல்யூ. அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த உருட்டுகள் இதுகள்லாம் இருக்குல்ல, இது பூரா இவங்க லோக்கல்ல ப்ரெசண்ட்டுக்கு உருட்டுற உருட்டு. ஓ. தாயக்கட்டை உருட்டுற மாதிரி தான் உருட்டுவாங்க. எல்லாரும் அது பொருளாதார நிபுணர்வாங்க. அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, இந்த மாதம் எப்படி போகும், இந்த வருஷத்துக்குள்ளே எப்படி போகுன்றது தான் அவங்க கணிப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு, இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கு, இவன் மேலே குண்டை போட்டான்னா கோல்டு ப்ரொடக்ஷன் கம்மியாகும். இல்லைன்னா இவன் அவனுக்கு ஃபினான்ஷியலாக டைட் பண்ணான்னா அவன் கோல்டை வாங்கி ஸ்டாக் பண்ணுவான். அப்போ கோல்டை வாங்கி சைனா ஸ்டாக் பண்ணுறான், இந்தியா ஸ்டாக் பண்ணுறான், யூஎஸ் ஸ்டாக் பண்ணுறான், அப்படின்னு ரஷ்யா ஸ்டாக் பண்ணுறான்னா இங்கே ஏறும் அப்படின்ற ஒரு கால்குலேஷனில் தான் இவங்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வரலாற்று படி பார்த்தீங்கன்னா 3000 வருஷமாக தங்கம் வந்து ரேட்டு குறையவே இல்லை. இதுதான் நம்மளுடைய புரியுதா? ஸோ அப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த கால்குலேஷன், இந்த கணக்கெல்லாம் எல்லாமே ஷார்ட் டேர்ம்ல இடைக்காலமாக மாறும், மேலே போகும், இறங்கும். ஆனால் ஏறின தங்கத்தோட விலை வந்து படு வீழ்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி படு வீழ்ச்சி அடைந்தாலும் அது வந்து ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு தான் இருக்கும். திருப்பி கோல்டு வந்து இப்போ நினைச்சதை விட தாண்டி போயிடும்ன்றது தான் கோல்டோட. அது வந்து அந்த டைம் ஃப்ரேமை நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து கோல்டு மார்க்கெட் ரிசர்ச்சர் கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, வரலாற்றின் அடிப்படையில் பார்த்தா கோல்டு வந்து என்றைக்குமே வேல்யூ உள்ள பொருளாக 3000 வருஷம் இருந்திருக்குன்றதுனால இனிமே இருக்கும். ஏன்னா அதோட ப்ரொடக்ஷன் அதிகமாகலை,
அலுமினியம் ஏன் கேவலமாக நாய் தட்டா மாறுச்சு அப்படின்னா அதோட ப்ரொடக்ஷன் அதிகமாகிடுச்சு லோ காஸ்ட்ல. புரியுதா? அப்போ வந்து என்னன்னா இப்போ எளிதாக கிடைக்கிற பொருளுக்கு வந்து வேல்யூ குறைஞ்சிருக்கு. ஓகே, புரியுதா உங்களுக்கு? அந்த அடிப்படையில் தான் இது இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ தங்கத்துக்கு அந்த மாதிரி இல்லை, இன்னும் இப்போ ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்கல. ஓகே, மக்கள் மத்தியில் அது பிரபலப்படுத்தப்படல. ஓகே. மன்னர் காலத்துல இருந்து அது போய் ரீச் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு மெட்டல் காஸ்ட்லியாக அது கண்டுபிடிச்சா கூட அதை மக்களை வாங்க சொன்னீங்க வாங்க மாட்டாங்க. ஏன்னா அது அட்ராக்டிவா இல்லை, ஜுவல்லரியா இல்லை, அதோட அந்த கலர் இருக்குல்ல அது யாருக்கும் வரல. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சிலர் நினைப்பாங்கல்ல சார், இப்போ உச்சத்துல இருக்கும் போது வாங்குறது பெட்டரா அல்லது இப்போ கொஞ்சம் இல்லை அதுதான் நான் சொல்றேன், நம்ம பொருளாதார நிபுணர் கிடையாது. நம்ம இப்போ வாங்குறது பெட்டரா, வாங்குவாங்க 6 மாசத்துல டமால்னு குழியில் விழுந்துருச்சுன்னா நம்மளை போட்டு மானாங்கனியாக திட்டுவாங்க. ஸோ அது கிடையாது. தங்கம் வந்து லாங் டேர்ம் என்னைக்குமே அழிவு இல்லாதது. இப்போ ஒரு போர் வந்து எல்லாம் அழிஞ்சு போய் பிரச்சனை வந்தால் தான் இவங்களுக்கு தெரியும். தங்கம் இருக்கிறவன் தான் புரியாது. ஓ, இப்போ நீங்களே தங்கம் வச்சிருக்கீங்க, ஒரு போர் வருது, எல்லாம் இதாகி போச்சு, அமெரிக்கா ஏதோ ஒன்று வருது அப்படின்னா தங்கம் இருந்தால் நீ எங்கிட்ட போய் கூட அதை விற்று பொழைச்சிக்கலாம். உலகத்தில் எங்கே வேணாலும் தங்கத்தை விற்க முடியும், வேற எந்த பொருளையும் விற்க முடியாது. பிளாட்டினா வைர மோதிரம் வச்சிருந்தீங்கன்னா போயிட்டு வேணா 500 ரூபாய்க்கு கொடுன்னு கேட்பாங்க. சரி, சர்வதேச அளவில் பொது நாணயமா இருக்கிறது வந்து பொது நாணயம் இல்லை, பொது மெட்டீரியலா இருக்கிறது தங்கம். தங்கத்துக்கு என்னைக்குமே வேல்யூ உண்டு, அது வீழ்ச்சியே கிடையாது. சார் நீங்க தான் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவா உங்க ஊடகத்துல ஒரு விஷயம் சொன்னீங்க, தங்கத்துக்கு மாற்றா இப்போ இன்னொரு விஷயம் வந்திருக்கு, அது இப்போ இந்தியாவுக்கு வந்துருச்சு அப்படின்னா இப்போ நடுத்தர மக்களுக்குலாம் வந்து அல்ல, அது வந்து எப்படின்னா வேல்யூ பிளஸ் ஜுவல்லரி. இப்போ வந்து நகை இருக்கு, கவரிங் இருக்கு, 1500 ரூபாய்க்கு கூட வாங்கலாம். அது 10 பவுன் செயின், இதுவும் அது ஒரே மாதிரி இருக்கும், கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதை கொண்டு போய் அடகு வைக்க முடியாது. அதனால தங்கத்தையும் வேற சில மெட்டல்களையும் வச்சு தான் அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது சர்வதேச சந்தையில் என்ன அங்கீகரிச்சாங்கன்னா அது வேல்யூ இருக்கும். ஆனால் இப்போவே வந்து அது வந்து இருக்கு. 1 கிராம் கோல்டுன்றதுல, ஆனால் அதுக்கு வேல்யூ கிடையாது. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா 24 கேரட்டு 18 கேரட்னு இருக்கு இல்லையா, அதை ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு 14 கேரட்டு 12 கேரட்ன்ற மாதிரி ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணி அதில் சில மெட்டல்லாம் இருந்து அதை ரீவேல்யூ இருக்கிற மாதிரி கொண்டு வந்து இதை அங்கீகரிச்சிட்டாங்கன்னா அது வந்து போயிட்டு. ஓ, அது வந்து ஒரு சர்வதேச அளவில் பொது அங்கீகாரம் பெற்றுச்சுன்னா அதையும் வாங்கி அதை அது ஒரு வேல்யூவா போயிடும். இந்த தங்கம்ன்றது இது இப்போ 24 கேரட் யாருமே வாங்குறது இல்லை, யாரும் வாங்குவாங்க 22 கேரட் தான், 22 கேரட் தான் வாங்குறாங்க. அதே மாதிரி அந்த தங்கம் வச்சிட்டாங்கன்னா 24 கேரட்ன்றது பிஸ்னஸ் தங்கமாகவும், இது வந்து ஏழை மக்கள் நடுத்தர மக்களுக்கு அடகு வைக்கிறதுக்கு போகிறதுக்கு, செயினா போட்டுக்கிறதுக்கு, கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. அது எப்படி இப்போ அஃபோர்டபுள் ப்ரைஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கலாமா? ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக 24 கேரட் 12 ஆச்சுன்னா அதோட பாதி விலை தானே இருக்கும். கிராம் வந்து அது ஒரு 15-16 ரூபா அப்படின்னா இது ஒரு 8 ரூபா 7 ரூபா அந்த மாதிரி 6 ரூபாய்க்கு வரும். ஓ, வரும். அது வந்து ஜுவல்லரியாக கரெக்டான காம்பினேஷனில் இதே கலருக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அது சார். இப்போ ஒருவேளை இப்போ ஈரானில் வந்து பெரிய பதற்றம் இருக்குது, அங்கே ஒரு போர் இப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா தங்கம் விலை இன்னும் உச்சத்துக்கு போக வாய்ப்பு இருக்கா? உச்சத்துக்கு தான் போகும். ஓ, உச்சத்துக்கு தான் போகும். இப்போ டாலர் அடி ஆகும்ல, இப்போ அமெரிக்காவை அடி வாங்குவான், ஈரான்கிட்ட அடி வாங்கும்போது அவனுக்கு லாஸ் ஆகும். லாஸ் ஆகும்போது அவனோட டாலர் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக குறையும். சும்மா இடையில உருட்டுறாங்க. இவங்க வந்து எதுக்கு உருட்டுறாங்கன்னா, அது இப்போ ரஷ்யா பேச்சுவார்த்தை நடத்துது மறைமுகமாக, உக்ரைன் போர் நிறுத்தினா அது என்னைக்கே நிறுத்திருப்பாங்க, இன்றைக்கி என்ன நிறுத்துறது? இங்கே தங்க விலையை ஸ்டாட்டிக்காக வைக்கிறதுக்காக இவங்க சில உருட்டுகளை விட்டுட்டு இருக்காங்க. அப்படிதான் பார்க்க முடியுமே தவிர தங்க விலை என்றைக்குமே பெரிய வீழ்ச்சியெல்லாம் நீ சந்திக்காது. 1 லட்ச ரூபாய்க்கு கீழே இறங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். சரி, அப்படி இறங்கினாலும் அது மீண்டும் அது ஒரு வருஷத்தில் உடனே நீங்கள் விற்கக்கூடாது. அது எவ்வளோ தர ரேட்டுக்கு இப்போ 70,000 ரூபாய்க்கு வந்தால் கூட அதை விற்றுறாதீங்க. அதுக்கப்புறம் 6 மாதம் 1 வருஷத்தில் மீண்டும் அது 1.5 லட்ச ரூபாய்க்கு போகுது. ஓ, இதுதான் தங்கம் என்றைக்குமே இப்போ உள்ள காலச்சூழலில், இப்போ இருக்கக்கூடிய மெட்டலில், இப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுலேயும் இப்போ தங்க சுரங்கம் ஏதாவது மேஜராக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா வேணால் அதோட ப்ரைஸ் ட்ராப் ஆகிற வாய்ப்பு இருக்குது, மித்தபடி ஆகாது. இப்போ லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த உச்சத்தில் கூட அவங்க வந்து தாராளமாக வாங்கலாம், தைரியமாக வாங்கலாம் அப்படின்ற மாதிரி. தைரியம் இல்லை, உச்சம்ன்றதே ஒன்று கிடையாது, சொச்சம் தான். அதுக்கு வராமல் 5,000 ரூபா கிராம் இருந்தப்போ அது உச்சம் தானே. 2,000 ரூபா வித்துட்டு இருந்த தங்கம் 5,000 ரூபா வித்துட்டு உச்சத்தில் இருக்கு வாங்கலாமான்னு நினச்சிருப்பான். அது 10,000க்கு மேலே போனாலும் உச்சம்தான், 15,000 ரூபாய்க்கு போனாலும் உச்சம்தான். இப்போ சர்வதேச அளவில் இப்போ அமெரிக்காவுடைய டாலர் மதிப்பு இறங்குது இல்லை சார், இந்தியாவுடைய பண மதிப்பு ஏன் சார் வந்து உயரலை? அப்படி அது நம்ம ஜியோட உயர்ந்து இருக்கணும்ல, டாலர் தான் வந்து கேடு கட்டவர்கள் என்ன பண்றாங்க, 90 ரூபாய் இப்போ ஆயிருக்கு இல்லையா? என்ன பண்றாங்கன்னா அமெரிக்காவோட தான் நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அப்போ அமெரிக்காவில் வந்து நம்ம காசு வரும்போது அந்த காசு வேல்யூவா இருந்தால் நமக்கு லாபம் தானே. இதுதான் அந்த கணக்கில் போனாங்கன்னா இந்த பிச்சைக்கார பசங்க என்னன்னா
நம்ம நாடு, நம்ம தேசம், நம்ம பிரஸ்டீஜ் இது, நம்ம ரூபா நோட்டு வந்து நமக்கு மரியாதை, இதை உயர்த்தி கொண்டு வரணும். அவன்கிட்ட இருந்து வர்ற காசு குறைஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம கௌரவம், நம்ம நாட்டை வந்து டாலருக்கு இப்போ ஈக்குவலாக பவராக கொண்டு வரணும்னு நினச்சிருந்தாங்கன்னா நம்ம நாட்டோட வேல்யூ 50 ரூபாவில் போய் நின்றுருக்கும். 30 ரூபா 40 ரூபாவில் டாலருக்கு இணையாக நின்றுருக்கும், தாய்லாந்து மாதிரி. ஆனால் இந்த டுபாக்கூர்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே பிச்சை எடுக்கிறது தான் பெருசாக நினைக்கிறாங்க. அமெரிக்க டாலர் வேல்யூ ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அங்கேருந்து வர்ற காசு நமக்கு ஜாஸ்தியாக இருக்குல்ல, அந்த காசை நம்ம வெளியில் போய் இப்போ காட்டும்போது நம்ம இது வேல்யூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம காசு சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம பேர் கெட்டு போனால் அதை பற்றி, இந்திய ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சால் பேர் கெட்டு போச்சுன்னா அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை. நமக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அப்ப அதுவும் குறுகிய பார்வை தானே. ஒரு சில தொழில் முதலாளிகளுக்கு மட்டும் பயனடைஞ்சா போதும். இந்திய பொருளாதாரம் வெளியே போனா கேவலமா இருக்கு. மலேசியாவுக்கு போனா கேவலமா இருக்கு, தாய்லாந்து போனா கேவலமா இருக்கு. தாய்லாந்துல நம்ம காசு வந்து 3 ரூபாய்க்கு போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 1 ரூபாய் 25 காசு 28 காசு இருந்துச்சு 2005-6ல். 1 ரூபாய் 25 காசு கொடுத்தோம்னா அவன் 1 ரூபா கொடுத்துட்டு இருந்தான். இப்போ வந்து நம்ம 3 ரூபா 30 காசு கொடுத்தாதான் அவன் 1 ரூபா தரான். அப்போ 3.5 மடங்கு வந்து தாய்லாந்து பணத்துக்கே நம்ம பணம் வந்து கேவலமா போயிடுச்சு. மலேசியா ரிங்கிட்லாம் போய் 24 ரூபாய்க்கு 23 ரூபாய்க்கு போயிடுச்சு. 1 ரூபாய்க்கு 14 ரூபா 12 ரூபா 9 ரூபா இருந்த ரிங்கிட்டு, 8 ரூபா இருந்த ரிங்கிட்டு இன்னைக்கு 22 ரூபாய் 23 ரூபாய்க்கு போய் கேவலமா வச்சிருக்காங்க இந்த இந்தியாவை. ஸோ அப்போ இந்திய ரூபாய்க்கே மதிப்பு இல்லாமல் இருக்கு. வெளிநாடு போனவங்களுக்கு தான் தெரியும். போனான்னா அந்த 500 ரூபா நோட்டெல்லாம் நம்ம காசெல்லாம் காலைல டிஃபன் சாப்பிட கூட யூஸ் ஆகாது. ஒரு 500 ரூபாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டு இந்த கேடு கேட்டவர்கள் இவன் சம்பாதிக்கணும், குஜராத்திகள் சம்பாதிக்கணுன்றக்கா இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான ஒரே கேள்வி. அப்படி ஒரு வேளை நம்முடைய பண மதிப்பை நீங்கள் சொல்வது போல நம்ம பொருளாதாரம் முக்கியம், நம்ம மணி வேல்யூவை வந்து சர்வதேச அளவில் வந்து ஒரு வலுவாக இருக்கணும், டாலருக்கு நிகரான ஒரு போட்டி போட்டு நம்ம முந்தி இருக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கோடு நம்ம செயல்பட்டிருந்தோம் அப்படின்னா தங்கத்தினோட விலை இவ்வளவு போயிருக்காது, உச்சத்துக்கு போயிருக்கு. நம்ம வேல்யூ நம்ம பணத்துக்கு அது வந்து கம்மியாக, நம்ம பணத்துக்கு ஈக்குவல் ஒரு 80 ரூபாயில் இருந்திருக்கும். 80 ரூபா. இப்போ 24 கேரட் வந்து பார்க்குறோம் 16,000 ரூபா கிட்டத்தட்ட வருது அப்படின்னா நல்ல ஒரு 12-11 ரூபாய்க்கு கிடைக்கிற மாதிரி கிடைச்சிருக்க மாதிரி. நிச்சயமா சார், இந்த தங்க விலை சம்பந்தமாக சமூக வலைதளங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் பரப்பப்படக்கூடிய செய்திகள் மற்றும் சர்வதேச அரசியல் அதை ஒப்பிட்டு பல விஷயங்கள் வந்து நேயர்களுக்கு தெளிவாக பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.